ஆங்காங்கே தோழர்கள் அவரை நினைவு கூறுகிற இத்தகைய நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிறார்கள். அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நானும் பங்கேற்று பழனி பாபா அவர்களை நினைவு கூர்ந்து உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன், உரையாற்றி வருகிறேன். இன்றைக்கு இந்த வாய்ப்பை தமிழக பழனி பாபா கழகம் புளியந்தோப்பு பகுதியிலே உங்களோடு உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை, உங்களிடையே உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். பழனி பாபா அவர்களை இன்றைக்கு அனைத்து தரப்பு இளம் தலைமுறையினரும் நன்கு அறிவார்கள். சமூக ஊடகங்களில் அவருடைய உரைகள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பலரும் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். 90களின் தொடக்கத்தில் நான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை மதுரை மண்ணில் பொறுப்பேற்று நடத்திய காலத்தில் அண்ணன் பழனி பாபா அவர்களை மேலூரிலே பேச வைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டேன். அதைத்தான் இங்கே அப்துல் ரஹ்மான் சுட்டிக்காட்டினார். சிறுத்தைகளின் கூட்டத்தில் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை என்று நான் தலைப்பிட்டு அவர் உரையாற்றவிருப்பதை துண்டறிக்கையாக அச்சிட்டு மதுரை வட்டாரத்தில் அன்றைக்கு பரப்பினோம். கடைசி நேரத்திலே காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. இந்த நிகழ்ச்சிக்காக புறப்பட்டு வந்து கொண்டிருந்தவர் வழியிலே என்னை சந்தித்தார். மேலூருக்கு வராமல் இடையிலே திருப்பத்தூரிலே இருக்கிறேன், வாருங்கள் என்று என்னை அழைத்தார். போனோம். இந்த நிகழ்ச்சி நடைபெறாவிட்டால் வருந்த வேண்டாம், நமக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் உருவாகும், அனுமதி பெற்றே நிகழ்ச்சியை நடத்துவோம், வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி என்னை ஆற்றுப்படுத்தினார். அதன் பிறகுதான் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்திலே அவரும் நானும் ஒரே மேடையில் பேசுகிற வாய்ப்பை பெற்றோம். எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போது புகழின் உச்சத்தில் இருந்தபோது அவரை எதிர்த்து விமர்சித்து பேசுகிற துணிச்சல் அப்போது பழனி பாபா அவர்களுக்கு இருந்தது என்பதை நாடு அறியும். மிக கடுமையாக மேடைகளில் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கான துணிச்சலை பெற்றவராக அப்போது விளங்கினார். அரசியலில் அவ்வப்போது பரபரப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு